ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம். அது எப்படின்னா ஒரு கீழே இல்ல லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுங்க. நம்ம இங்க வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்மா இது பண்ணிருக்கோம். நம்ம வெப் அப்ளிகேஷன்ல நம்ம வெப்சைட்ல வந்து எப்படி இருக்க போகுது, என்னென்ன பேஜஸ் இருக்க போகுது, அந்த பேஜஸ்க்குள்ள என்னென்ன டீடைல்ஸ் இருக்க போது நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கேட்போம். சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட் கொடுங்க, மேக் இ காமர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஷூ ஷோரூம் கொடுங்க. ஷோரூம் கொடுத்து அதுவே டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம உட்காந்து மேனுவலா உட்காந்து நம்ம பாக்ஸ் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் வச்சு பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணி கொடுத்துரும். அதுவே கொடுத்துருச்சா? இப்போ ரன் கொடுங்க. பப்ளிஷ் பக்கத்துல ஒரு ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இ-காமர்ஸ் வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ அவனே ஒரு ஃபிக்மா வர யூஐ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே, நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்ம என்னென்ன வேணுமோ கேஷுவல்ஸ், ஸ்போர்ட்ஸ், லைஃப் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதே மாதிரியே நமக்கு தேவை. இது வந்து பேசிக்கான ப்ராம்ப்ட். நார்மலா ஷூஸ் நம்ம வந்து பிளான் வச்சிருக்கோம். எப்படின்னு எனக்கு வந்து இந்த பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம டெப்தா கொடுத்துட்டு ப்ராம்ப்டா ரெடி பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான யூஐ டிசைன் கொடுப்போம். ஓகேங்களா? நம்ம பண்ணது அப்படி சும்மா பாக்ஸ் வைக்கிறது, மேல லைக் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் வச்சோம்ல, அதே மாதிரி லைக் ஐக்கான் வைக்கிறது, கீழே அந்த நேம் வைக்கிறது, அந்த ரேட் வைக்கிறது நம்ம பண்ணதை அப்படியே பண்ணிருக்கோம். ஆனா இது கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் மாதிரி எடுத்துப்போம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கோட் எழுதி எழுத மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிக்மா வந்து நம்ம டிராப் பண்ற மாதிரி இல்லாம ஃபிக்மாலே கோட் எழுத மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா சைடுல கோட் வந்துச்சு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்க ஜென்ரேட் ஆகும்போது சைடுல கோடு இதாயிடும். ஸோ அதுக்கான இந்த ஆட் டு கார்ட், லைக் பட்டன், ஸோ அந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் உள்ள வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதே மாதிரியே நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் எடுக்கணும். நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படியே ஒரு ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம ஃபிக்மால போட்டுட்டு அது மூலயமா வந்து நம்ம அந்த ஃபிக்மா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்ப என்ன பண்ணா இது பார்த்து எப்படி ரன் ஆகுன்னு பாத்துக்கிட்டீங்களே. நம்ம சின்னதாக ப்ராம்ப்டா கூட ஒரு வெப்சைட் ஃபுல்லாக கிரியேட் பண்ணிருச்சு. அதாவது இப்போ ஃபிக்மா இது வந்து ஃபிக்மா இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, முன்னாடி கிடையாது. ஆனா இப்போ வந்து ஒரு ரிலீஸ் பண்ணி ஒரு 3 months 4 months ஆகுது போல. இந்த ஃபிக்மா ரிலீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இதே மாதிரி நம்ம அப்ளிகேஷன் பண்ணிடலாமா? நம்ம அப்ளிகேஷன் டிசைன் யூஐ பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கும். அது வந்து ப்ராம்ப்ட் வந்து ப்ராம்ப்ட் மேக் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவோம், இந்த சைடுல கோடு வச்சுட்டு பாத்தீங்களா? இந்த கோடை வச்சு நம்ம கோடு இங்க வரும், சாரி அந்த டிசைன் வரும். நம்ம இதே வந்து கோடா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து நம்ம ஓரளவு எதுவுமே தெரியாம போயிடும். நம்ம இதே வந்து நம்ம ரியல் கேஸ் கோடா மாத்திக்க முடியும் ஃபிக்மால. நீங்க மேல அந்த ஐ ஐக்கான பக்கத்துல கோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோட் இருக்கும் நினைக்கிறேன். அந்த கோடு இருக்கும், இந்த ஃபிக்மாவோட கோடு அங்க இருக்கும். இப்ப நம்ம உட்காந்து மேனுவலா உட்காந்து கோடு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியா வந்துருச்சு எல்லாமே. பட் நமக்குன்னா தெரியும் எந்த இடத்துல எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சா மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கண்ணா போனா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே புரியாது. ஓகே, இது எங்கேயும் நடக்குது, இங்க என்ன இடம் வந்து நம்ம ஒண்ணுமே புரியாது. நம்ம ஒரு பேசிக் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதை நம்ம அந்த பேசிக்கை வச்சு யூஸ் பண்ணோம்னா அப்படி ஈஸியா ப்ராக்டிஸ். ஓகே, இந்த தப்பு போனா இங்க எரர் வருதுதான், இப்ப மாத்தினா இந்த சால்வ் ஆயிடும் அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம எரர் சால்விங்கே இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம்னா என்ன பண்றது, நமக்கு ஒரு ஃபீல் இருக்கா, டெவலப் பண்ணி முடிச்ச ஃபீல் இருக்காது.
இப்போ கம்பெனிஸ்லாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ரோ? இது என்ன ப்ரோ? இல்ல கம்பெனிஸ்லாம் இப்போ ஃபிக்மால இப்போ ஏஐ வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ ஃபிக்மாவை தாண்டி ஸ்டிச்னு கூகுள் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டிச் அது வந்து ஃபிக்மா மாதிரி அது யூஐடி மேக் பண்றதுனா இப்போ அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதை ஸ்டிச் விட்டதுக்கு அப்புறம் ஃபிக்மா வந்து ஏஐ விட்டு, ஃபிக்மாக்கு முன்னாடி கூகுள் விட்டுட்டான். ஓகே. இப்போ இடையே கூட ட்ரெண்ட் ஆனது அந்த ஸ்டிச்சிங் வந்து கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யூஐக்காக வந்து. எனக்கு முன்னாடி டெவலப்பர் சோர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, பேரா இருந்துச்சு. இப்போ வந்து ஏஐ இதுலயும் விட்ட உடனே யூஐ டிசைனருக்கே கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன்னா இது ஈஸியா கொடுக்குறது இல்லை, நம்ம வந்து வேணும் பண்ணும்போது லேட் ஆகுது. நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து எடுக்கும் போது வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது இல்லை. இப்ப யூஐ டிசைனருக்கே கொஞ்சம் இதுவாயிருக்கு, சிக்கலா மாதிரிக்குன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவர் கூட ஒருத்தர் வந்து லைஃப் பண்ணிட்டேன். ஓ யூஐ டிசைனா, யூஐ ஒர்க்ஸா? அதான் நம்ம எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கம்பெனிஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இப்ப யாருமே கம்பெனிஸ் மேனுவலா கோட் போட அப்ப எதிர்பார்க்க யாருமே முடிக்கல. முன்னாடி சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமா, நான் 10 நாள் கொடுத்த பார்த்து நீ எல்லாம் முடிப்பியா, அந்த மாதிரியா கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரீசெண்டா கூட ஒரு ரீல்ஸ் நேற்று வந்திருந்தேன். அவன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மேனுவலா பண்ண தெரியும் பட் ஏஐ யூஸ் பண்ண தெரியாது, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க பேசுவோம் லீட் வருவோம். என்ன டூல் யூஸ் பண்ணா நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? விஎஸ் கோட் ஆன்டிகிராவிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டிகிராவிட்டி நம்ம ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து அதுலயும் ஏஐ வந்து விஎஸ் கோட விட ஆன்டிகிராவிட்டி நிறைய ஒரு ஃபீச்சர்ஸ், நிறைய கூகுளோட ஆன்டிகிராவிட்டி நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்க. நம்ம ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்டிகிராவிட்டி விஎஸ் கோடுக்கு பதிலா. ஓகே. அதுல இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம், ஒரு பேஜே கிரியேட் பண்ணி கொடுத்தா கோடா கிரியேட் பண்ணி கொடுத்தோம். விஎஸ் கோட்லயும் கோபைலட் யூஸ் ஆகும், கோபைலட் அந்த கிளவுட்லாம் யூஸ் ஆகும். பட் இதை தாண்டி ஆன்டிகிராவிட்டில வந்து டிசைன்ஸ் நல்லா தருது, அந்த ஃப்ரண்ட் எண்ட் நல்லா தருது. இந்த மாதிரி டூல்ஸ் தான் நீங்க நான் அடிக்கடி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டிகிராவிட்டி அதுல வந்து நீங்க கிளவுட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? கிளவுட் யூஸ் பண்ணி நம்ம கோட் எடுத்துக்கிறோம். அது வந்து கிளவுட் வந்து யூஐ தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் பேக் எண்ட் இருக்குல்ல, டேட்டா பேஸையும் ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்றதுக்கு, அந்த ஒரு விஷயத்துக்கு கிளவுட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தவரைக்கும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஆப்ஷன் இருக்கு, அந்த ஏஐ இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. நம்ம பேக் எண்டுக்கு போகும்போது வந்து கிளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து டேட்டா பேஸ் வந்து கோபைலட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செப்பரேட் டெவலப்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டான ஏஐ வந்து நல்லா ப்ளே பண்றது. ஃப்ரண்ட் எண்ட் வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஜெமினி சொல்றாங்கல்ல, ஜெமினி அதோட அட்வான்ஸ் தான் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து என்ன கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ ஒரு அப்ளைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ டிசைன்ஸ் ஃபுல்லாவே மாத்திடுது. நாங்க மேனுவலா பண்ண கோடுக்கும் அது வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி கொடுத்த டிஃபரன்ஸ், நிறைய டிஃபரன்ஸ். ஒரு அனிமேட்டரா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அந்த எப்படி சொல்றது விஷுவல்ஸா எல்லாமே வந்து நல்லா இருக்கு. என்ன சிக்கனா யூஸ் பண்றாங்க, டோக்கன் சீக்கிரம் சீக்கிரமா முடிச்சு போயிடும் எல்லாத்துக்குமே. அது டூல் ஏஐ ஸ்டுடியோனாலுமே சரி, கிளவுட் எல்லாத்துக்குமே வந்து டோக்கன் சீக்கிரமா முடிச்சு போயிடும். ஒரு கோட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. மேல மென்ஸ் உமன்ஸ் மேல கொடுத்துருக்காங்க. மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் பிராண்ட்ஸ். சார் ரன் பண்ணுங்க, ஸ்டாப் ரன் கொடுத்தா மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க இப்போ பேஜ்ல. Slow brands, shop now.
ஏதாச்சும் ஒரே கிளிக் பண்ணுங்க, ஏதாச்சும் கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபிக்மா நம்மளால இப்போ கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமா ப்ரோ? கஸ்டமைஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் டைப் பண்ணுங்க. சரி, கிளிக் பண்ணுங்க. ஷாப் நோ ஆல் பிராண்ட்ஸ். மென்ஸ் கிட்ஸ் எல்லாம் உதவி பண்ணுங்க. மென்ஸ் அந்த டேப் வாங்களேன். இதுக்கு முன்னாடி டேப் வாங்க. இல்ல டேப் மேல மாத்திக்கோங்க. அந்த மாதிரி சொல்லி கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கா நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணுங்க, ஏதாச்சும் கிளிக் பண்ணுங்க. பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ற ஆப்ஷன் வர மாட்டீங்களா? ரெஸ்பான்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க. ப்ராடக்ட் பக்கத்துல போன் மாதிரி இருக்குல்ல, போன் அந்த சிஸ்டம் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் போன் சைஸ் மாத்திக்கிற மாதிரி இருக்கு. பட் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றது? அது செட்டிங்ஸ் ஷாப் சொல்லுவாங்க. இது வந்து டைப் ஷிஃப்டா கோட் கொடுப்பான். ரியாக்ட்ல டைப் ஷிஃப்ட் கோட், ரியாக்ட்ல வந்து டைப் ஷிஃப்ட் கோட் கொடுப்பாங்க. இதே எப்படி காப்பி பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒரு லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோட்ல கஸ்டமைஸ் பண்ணாம சேஞ்ச் பண்ணிப்போம். நம்ம வந்து சொன்னா கோடா ஜெனரேட் பண்ணுவோம். அவங்க கோட்ல கஸ்டமைஸ் பண்ணா அங்க மாத்திக்க முடியும். இது என்ன கோடா இருக்கிறதா? இது கோடா இருக்கு. வந்து யூஐஆ இல்ல, கோடா இருக்கு. நம்ம சும்மா டிராப் பண்ற மாதிரி இல்ல, இது கோடா கொடுத்துருக்கோம். ஏன்னா கிளிக் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிரால கிடையாது, யூஐ டிசைன்ல கிடையாது. இது நமக்கு என்னென்ன தேவைப்படுது இந்த இதுல இவங்க கொடுத்த டிசைன்ல? இல்ல இப்ப நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம்ல, இந்த பேஜ் இது மட்டும் இருக்க போகுது. இப்ப சாரி, மென்ஸ்ல வந்து ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி மட்டும் இருக்க போகுது. ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. வேற 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 ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. ஓகே, ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க ஓனா ப்ராம்ப்ட் போடு, இல்ல நீங்க ஓனா ப்ராம்ப்ட் போடு ஃபிக்மாக்குள்ளே. ஃபிக்மாக்குள்ளே எனக்கு வந்து இந்த பேஜஸ் வந்து இப்படி இருக்கணும். ஷூஸ் மட்டும் இல்லாம மென்ஸுக்கான ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஸ்னீக்கர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழே ப்ராம்ப்ட் ஆஸ்க் ஃபார் சேஞ்சஸ் கீழே இருக்கும். ஆஸ்க் ஃபார் சேஞ்சஸ் டைப் பண்ணி பாருங்க. ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்கும். என்ன பண்ணலாம்? அப்புறம் டிசைன் வாங்க. டிசைன் இதை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாம பாருங்க. இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாம பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் காமிக்கலாம் பாருங்க. நம்ம உள்ள மேனுவலா மாத்த முடியாது, கோடா மாத்த முடியும்.
கோட்ல தான் மாத்த முடியும். கோட்லாம் மாற்ற முடியும். யூஐல வந்து பிக்மா ஏ வந்து ஃபுல்லாவே கோடாவே கொடுத்துட்டான். இந்த டிசைனை கொடுத்தா ஃபுல்லாவே கோடாவே இருக்கு. அந்த எல்லுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, எல்லுக்கு பார்க்க இங்க அதுல கிளிக் பண்ணணும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும், ரன் பக்கத்துல ரன் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணு. கிளிக் ஆக மாட்டீங்களா? அது கிளிக் ஆக மாட்டீங்களா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா இருக்கா? எனக்கு வந்து இப்ப ஃபுல்லா மாத்துற மாதிரி ஒரு ப்ராம்ப்டும் ரைட்டு. பட் நமக்கு இப்படி தேவைப்படல. நமக்கு வந்து ஷூஸ் வேற என்ன தேவைப்படுது? ஷூஸ், ஸ்னிக்கர்ஸ் அந்த மாதிரி உள்ள ஷூஸ் மட்டும் வச்சுக்கலாமா? நீங்க சொல்ற ஐடியா தான். இதுல வந்து வெறும் ஷூஸ் மட்டும் வச்சுக்கலாம். பட் நம்ம பிளான் பண்ண எப்படின்னா ஸ்லிப்பர்ஸ், ஸ்னிக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இது பண்ணலாம். இவன் ஃபுல்லாவே கொடுத்தது வந்து வெறும் ஷூஸ் மட்டும் தான். இது என்னது? மை ஆர்டர் பேஜா? ஓகே, மை ஆர்டர் பேஜ். இதுக்கு ஆர்டர் பண்ணது எல்லாமே காட்டுவாங்க. காட்டுவாங்க. இதெல்லாம் காட்டுல போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொஃபைல் என்ன ப்ரோ? இந்த டிசைன் வச்சுக்காம நம்ம டிசைன் மாத்திக்கலாமா? நீங்க சொல்ற டிசைன் என்ன வச்சுக்கலாம்? டிசைன் நம்ம இதே எப்படி கோடை நம்ம காப்பி பண்ண போறது இல்லை. நமக்கு தகுந்த மாதிரி கோடை வந்து நம்ம மேனுவல் இது அதை மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஐடியா இருக்கா? லிமிட் இருந்தா சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதான் லிமிட்லாம் வரும். இப்போ கம்பெனி யூஸ் பண்றவங்கள இது ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, கம்பெனி வந்து எல்லா ஏக்கும் ப்ரீமியம் வச்சுக்கலாம். கிளாடு, இந்த ஆன்டிஆர் கூட அது, அதுக்கப்புறம் ஃபிக்மாவை தாண்டி ஸ்டிச்னு ஒன்று இருக்கு. நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டிச்லயே வந்து பட் நாங்க அதை யூஸ் பண்ணது இல்லை, சொன்னால நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க அதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிச்சும் கூகுளோடது. அது வந்து இதே மாதிரி தான். நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம டிசைன் எடுத்துக்க முடியும். நம்ம மேனுவலா டிசைன் போடலாம் பண்ணாம ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம டிசைன் எடுத்துக்க முடியாது, ஃப்ரண்ட் எடுத்துக்க முடியும். ஸ்டிச் டைப் பார்ப்போமா? நம்ம இருக்கிற டைமுக்கு ஸ்டிச் ஓபன் பண்ணுங்க. அப்படி அடுத்த டேப்ல ஸ்டிச். இதுக்குள்ள ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அது நம்ம இதாயிடும். பேமெண்ட் டிசைன் வெப் அப்ளிகேஷன்ஸ் இப்ப நம்ம மேனுவலா ப்ராம்ப்ட் கொடுப்போமா? நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து எடுக்காம நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டோம். மேக் ஏ வெப் சொல்லுங்க. இந்த ப்ராம்ப்ட் வேணுமா இல்ல வேணாம்? இல்ல, இந்த ப்ராம்ப்ட் நம்ம ஃபுல்லா குழப்பி தரானே. இப்ப நம்ம மேனுவலா கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப இதுவா தரும் மேனுவல். UI design. Footwears வந்து நம்மகிட்ட என்னென்ன பேஜ் இருக்க போகுது? ஃபுட்வேர்ஸ் கூட யார் யார்? மென்ஸ், உமன்ஸ், கிட்ஸ் போட்டு மென்ஸ், உமன்ஸ், கிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து separate pages for these categories. Separate page for these categories and my orders page and
Orders page, brands page, profile page, add to cart page, வேற என்ன பேஜஸ் இல்லைங்க, sign in sign up page, ஆர்டர் பேஜ். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் கொடுங்க, அதான் செக் பண்ணி பார்ப்போம். வெப் கொடுத்துருவோம், ஆப்னு எடுத்துக்கிட்டான் போல, மொபைல் ஆப் எடுத்துக்கிட்டான் போல, கீழே இப்போ நான் பார்க்குறேன். வந்துச்சா ப்ரோ? எங்கேயுமே எதுவும் கரெக்ட் லோட் ஆகிட்டு இருக்கா இன்னும் ஒரு தெரியல. ஆனா இப்போ நான் ஸ்டிச்சஸ் ஏதாச்சும் லோடிங் ஆப்ஷன் காமிக்க மாதிரி தெரியல. எஸ் ப்ரோ, இங்க இன்னும் ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது இங்கதான் ஒரு ஆட் ஆகுது. பட் இதுலயே ஆட் ஆகுது. கீழே அதை கிளிக் பண்ணுங்க, கீழே ப்ராம்ப்ட் கிவ் மீ a UID கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஒண்ணுமே இல்லையா? எல்லா ப்ராம்ப்ட் ஒரே ஜெனரேட் ஆகுதோ? வந்துச்சா ப்ரோ? இப்ப ஜெனரேட்டே ஆகுதா? இது வேற என்னமோ ஜெனரேட் ஆகுது ப்ரோ. இல்ல நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் ஆனீங்க. இல்ல ப்ரோ, இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் கீழே கிளிக் பண்ணுங்க, கிவ் மீ a UID கிளிக் பண்ணுங்க, கீழே கிளிக் பண்ணுங்க, அது கிளிக் பண்ணுங்க. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் தனியா ஜெனரேட் ஆகுதோ? ஜெனரேட் அது என்ன கொடுத்துச்சு, அதை கொடுத்தா அதுக்கு தான் ப்ரோ நம்மளோட. மொபைல் பண்றது ரெஸ்பான்ஸ் நீங்க மாத்துனீங்க, அது வருதா? பிக்மால வந்து ஒரு நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம்ல, அந்த சைஸை பொறுத்து தான் டோக்கன் ஜெனரேட் ஆகும். நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து பெருசா கொடுத்துருவோம்ல, சோ அதை பொறுத்து தான் வந்து ஒரு டோக்கன் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் அந்த பேஜ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டிசைன் வந்துச்சு, அது என்னாச்சு? இதுல அந்த இதுல ஸ்டிச்ல அது ஏதோ ப்ராம்ப்ட் அதே கொடுத்துச்சு, அதை கிளிக் பண்ண வந்துச்சு. என்னாச்சு ப்ரோ? அது என் ரெண்டாம என்னமோ கொடுக்குது, என்ன தெரியல. கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் கண்ணா பண்ண கொடுக்குற மாதிரி இல்ல, எங்கெங்கயோ போற மாதிரி இருக்குது. வந்துச்சு படம் மொபைலுக்கு வந்துருச்சா? இது அது ஜெனரேட் ஆகிட்டே இருக்கா? அது கொடுத்த இது வச்சு பண்ணா அது எனக்கு தெரியல. இது கோடா கொடுக்க டிசைனா கொடுக்குறோம், டிசைனா கொடுக்கணும். ரன் கொடுத்து பாருங்க, டாப் ரன் கொடுத்து பாருங்க. நம்மளோட ப்ராம்ப்ட் அது ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு ப்ரோ, அதை எடுத்து போட்டதுக்கு இந்த மாதிரி. ஓ, அதுவே ப்ராம்ப்ட் கொடுத்துச்சா? சின்ன ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, அதை கொடுத்து தான் இந்த மாதிரி. ஓகே, இதை மாதிரி நம்ம ஆல்டர் பண்ண முடியாம பாருங்க. பார்க்க நல்லாதான் இருக்கு. இல்ல இங்கே பண்ண முடியாது, நம்ம வெளில தான் பண்ண முடியும். இல்ல இது ரன்ல பண்ண முடியாது. இது இங்க பண்ண முடியாது பாருங்க, இதுல பண்ண முடியுது. யூஸ் பண்ணிக்கலாமா? ஜூம் பண்ணிக்கலாம், லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மால வந்து கோடா தராங்க, இதுல வந்து டிசைன் மட்டும் கொடுக்குறாங்க. சோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சர் டிசைன்மே ப்ராம்ப்ட் கேக்குது ப்ரோ. ஓ, நம்ம மேனுவா மாத்த முடியாது, ப்ராம்ப்ட் கொடுத்தா மாத்த முடியுமா? எஸ் ப்ரோ. இது ரன்ல இருக்கா இல்ல வெளில? ரன் அவுட் வெளில வாங்க, ரன் பண்ணாம நார்மலா இருக்கும்.
ஃபுட்வேர் இ-காமர்ஸ். இப்போ ஏதாச்சும் கிளிக் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்க. மாடிஃபை எடிட் டிசைன்ஸ். இது வந்து கலர்ஸ்லாம் மாற்றணும். பட்டன் கலர்ஸ் பேமெண்ட் கேட்குறாங்க. ஸ்டார்டர் கரண்ட் $16 கோடு வருது. ஃபுல்லா கோடு கூட $16. கொலாப் பண்றதுக்கு கோடு $3 வருது. காஸ்ட்லி தான். அது ரன் ஆயிட்டா? இது என்ன தெரியல ப்ரோ. இது அப்பப்போ என் க்ளோஸ் ஆகிக்குது. தெரியல ப்ரோ. ப்ராம்ப்ட் சேஞ்ச் பண்ணுறீங்களா? இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து பார்க்கணும். சரி பாரு. இதுல வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இதுலயே மாத்திக்கலாம். பட் ஆனா இதுல வந்து கோடா சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. பிக்மால வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த டிசைன் ஆப்ஷனே கொடுக்கல. சர்ச் பண்ணி பார்த்தப்போ வந்து கோடா தான் ஜென்ரேட் ஆகும். பட் அதுல மாத்த முடியாது சொல்லியிருக்காங்க. நம்ம மேனுவலா பண்ண மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதுல நமக்கு என்ன தேவை? நம்ம அட்வான்ஸா இருக்கு இந்த பிக்மா கொடுத்ததுல நமக்கு எதுக்கு தேவையில்லை. கிட்ஸ், மென்ஸ், உமன்ஸ் வேணும். பட் ஆனா இது வந்து வெறுமனை வந்து ஷூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா? ஷூ மட்டுக்கும் ரெண்டமா அது நம்ம கொடுத்து வச்சு கொடுத்துச்சு. ஆமா, ரெண்டமா கொடுத்தோம். இப்ப நம்ம ஃபுட்வேருக்கு தனியா கொடுப்போம். நம்ம இங்கேயே வந்து கொடுத்தது ஷூஸ் மட்டும் தான் ஆகும். ஏன்னா நம்ம எங்கேயுமே நம்ம அந்த செப்பலுக்கான பிராண்ட்ஸ் அந்த எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. கரெக்டா? இப்ப இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே எப்படி நம்ம அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ராம்ப்ட் வந்து கரெக்டா இருக்கும். நான் வந்து மென்ஸுக்கு வந்து என்னென்ன பிராண்ட்ஸ், இந்தந்த மென்ஸுக்கு என்ன வெரைட்டிஸ் இருக்கு, ஷூஸ், ஸ்னீக்கர்ஸ் அந்த மாதிரி போட்டு கிராக்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி உமன்ஸ் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்ம ப்ராம்ப்ட் தான் கரெக்டா பெட்டரா வந்து கொடுப்பேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மென்ஸுக்கான பிராண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிப்போம். ஓகேங்களா? மென்ஸுக்கான என்ன போட்டு வச்சுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ்க்கான என்னென்ன பிராண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிப்பேன். அதே மாதிரி கிட்ஸுக்கு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்தோம்னா ஒரு கரெக்டா ஒரு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம ரேண்டமா கொடுக்கறதுனால ரேண்டமா கொடுக்குது. நம்ம கரெக்டா வந்து எனக்கு பாய்ஸ்க்கு இந்த ஷூஸ்ல வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கணும், ஸ்லிப்பர்ஸ் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா கொடுத்தோம்னா நம்ம கரெக்டா வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம கொடுத்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ChatGPT யூஸ் பண்ணிட்டு வந்து மென்ஸுக்கு வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் தான் கரெக்டா இருக்கும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம அதை வச்சு நம்ம ஃபிக்மாலே கோடா கொடுக்குது. நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா? மென்ஸுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா? ஓகே, நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ப்ராம்ப்ட் எடுத்து